கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. சாஃப்ட் லேண்டிங் ஆனப்ப அது நடந்ததான்றதே நிறைய வாட்டி ட்ரைங் டு பிஞ்ச் ourselves actually. இது அத்தனை வருஷத்தோட கனவு, நீண்ட நாள் உழைப்பு. எஸ் we have done itன்றதும் தெரியுதும், பட் this should not be a dreamன்றதும் திருப்பி it was coming to our வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் நிமிடம். India is on the moon அவர் அனௌன்ஸ் பண்ண மினிட் வந்து it was so emotional. Sir, we have achieved soft landing on the moon. India is on the moon. So in the last 4 years, systematically we have planned. On paper you thoroughly build, then you test it thoroughly, you simulate it thoroughly. நிறைய சொல்லுவோம் ஆக்சுவலாக 3 sigma errors, 6 sigma errors அப்படின்னு சொல்லுவோம். அதாவது how much of dispersions you can handle. But fortunately அன்னைக்கு பார்த்தது வந்து it was a perfect textbook landing. எல்லாருமே எக்ஸ்டெண்டட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி ஓவர் நைட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். லேண்டிங் முடிச்சதுமே ரோவர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போனோம். ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணும்போதும் அப்படி தான். இப்போ வந்து கேம்பெயின் வில் பி அங்கேயே தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் லைக் ஸ்ரீஹரிகோட்டாவில் மந்த்ஸ் இருந்தோம். லேண்டரில் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது. திஸ் லேண்டர் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் இன் அ டிஃப்ரெண்ட் மூன் என்விரான்மெண்ட். We had integrated cold test, integrated hot test, drop test, advanced technology sensors. இதெல்லாம் பண்ணணும்னா வந்து நிறைய ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணணும். இந்த டெஸ்ட்லாம் கான்செப்டுவலைஸ் பண்ணி டீம் ஃபுல்லாக அங்கே போய் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பிளானிங் இன்வால்வ். இது பண்ண எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய சைமல்டேனியஸாக we have to work. ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் வில் பி ஹேப்பனிங். டெஸ்ட் நடந்துகிட்ருக்கோம். இங்கே க்ளீன் ரூமில் ஆக்சுவல் ஃப்ளைட் சிஸ்டம்ஸ் வில் பி கெட்டிங் ரெடி. ஸோ இந்த மாதிரி பேரலல் ஆக்டிவிட்டீஸ். Project director is a woman, deputy project director is a woman, project managers are women, like many on the lead role women are there. This environment is what plays a main role for them. Behindwoods நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய சந்திரயான் 3 ஓட துணை திட்ட இயக்குனர் திரு கல்பனா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், உங்களை பற்றி சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வருது மேம், எது உண்மை எது பொய்னே தெரியல அப்படின்னு. அண்டு நீங்கள் சொன்னீங்க, ஸோ சித்தூரில் இருந்து வந்த ஒரு பெண் அப்படிங்கிறப்ப நான் வந்து நினச்சேன், ஸோ உங்களுக்கு அப்போவே தமிழ் தெலுங்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. தோ யுவர் மதர் டங் இஸ் ஆக்சுவலி தெலுங்கு. நீங்கள் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேசுகிறப்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிஜமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தமிழில் நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சிருக்கேன், ஸோ என் பிளட்லேயே இருக்குது அப்படின்லாம் ஷேர் பண்ணிங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கூட பேசுகிறது. ஸோ சந்திரயான் 3 இது வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்கு, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அதில் நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் துணை திட்ட இயக்குனர் அப்படிங்கிறப்ப அந்த ரோல் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு சந்தோஷத்தை கொடுத்தது? ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து சோம்நாத் சார் வந்து உங்களோட பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் மைக் முன்னாடி வந்து பேசுகிறப்ப இட்ஸ் ஆக்சுவலி அந்த ஃபீல் வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக சாஃப்ட் லேண்டிங் ஆனப்போ ஈவன் அது நடந்ததான்றதே நிறைய வாட்டி ட்ரைங் டு பிஞ்ச் ourselves actually. ஏன்னா நிஜமாவே நடந்துருச்சு இல்லையா, நான் திருப்பியும் we were trying to make it sure actually. ஏன்னா இது அத்தனை வருஷத்தோட கனவு, நீண்ட நாள் உழைப்பு. அந்த மொமெண்ட் இட் வாஸ் ரியலி எஸ் we have done itன்றதும் தெரியுதும், பட் this should not be a dreamன்றதும் திருப்பி it was coming to our minds. ஸோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் நிமிடம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ஈவெண்ட் லேண்டிங் நடந்தப்போ அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது. கம்ப்ளீட் டீம் வாஸ் ரிஜாய்ஸிங். அந்த மாதிரி ஒரு தருணம் திருப்பி வருமானது எனக்கு தெரியல என்னோடய லைஃப் டைமில். ஏன்னா இது நீண்ட நாள் கிடையாது, நீண்ட வருடங்களோட உழைப்பு. ஒரு அந்த சந்திராயன் 2 முடிஞ்சப்புறம் வாட் we could not 100% சக்சீட், அதை திருப்பியும் நடத்தி காட்டணுன்ற எண்ணத்தோட ஒரு நியூ டீம் ஃபார்ம் ஆகி அஃப்கோர்ஸ் நிறைய லேர்னிங் இருந்தது. சந்திராயன் 2ல் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அது எல்லாமே டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நம்மளால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. பட் அதை 100% முடிக்கணுன்ற கோலோடு தான் இந்த சந்திராயன் 3 டீம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு. கம்ப்ளீட் டீம் இதுக்காகவே உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த உழைப்பு வந்து ஈடேற நொடி அந்த தருணம் வந்து இட் இஸ் ரியலி அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் இன் அவர் லைஃப்ஸ். அது இன்னும் எவ்வளோ சந்தோஷமாச்சுன்னா, அது நாட் ஓன்லி சந்திராயன் 3 டீம், நாட் ஓன்லி ISRO, actually whole country has celebrated it. Whole country has felt that it is our victory.
ஆக்சுவலி அது வந்து ரொம்ப எமோஷனல். ஆக்சுவலி ஈவன் நம்ம சேர்மன் சொன்ன அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணது கூட இந்தியா இஸ் ஆன் த மூன். இட்ஸ் நாட் சந்திராயன் 3 ஆர் இட் இஸ் நாட் ISRO. இட் இஸ் இந்தியா இஸ் ஆன் த மூன். அவர் அனௌன்ஸ் பண்ண மினிட் வந்து இட் வாஸ் ஸோ எமோஷனல். ஆக்சுவலி யூ கெட் ஸோ எமோஷனல். அதை பேசும்போதே வந்து யூ ஃபீல் த எமோஷன். எஸ், நான் அங்கே ஸ்டேஜில் இருந்த எல்லார் முகத்துலேயும் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. லேண்ட் ஆகிறத தாண்டி உங்களுடைய பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் வந்துட்டு அந்த அந்த எமோஷனை பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திரயான் 2க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இவ்வளோ பேர் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. தோ நம்ம வந்து சந்திரயான் 2 வந்துட்டு அதோடைய பணியை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னாலுமே, இதுக்கான அதாவது சந்திரயான் 3 வந்து எல்லாரும் பார்க்க வச்சதுக்கான காரணம் என்னமோ சந்திரயான் 2வோட அந்த விஷயம்தான். பொதுவாக வந்து விஞ்ஞானிகள் வந்துட்டு ரொம்ப எமோட் பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த எமோஷன்ஸை அன்றைக்கி நம்ம சிவன் சார் முகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம PM வந்துட்டு அவரை வந்துட்டு இது பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்தது? பிகாஸ் நீங்கள் அதுலேயுமே இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சந்திரயான் 2வோட அந்த மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டெஃபினட்டாக இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஏன்னா ஒர்க் பண்ணும்போது 100% சக்ஸஸ் பார்க்கறதுக்காக தான் ஹோல் டீம் ஒர்க்ஸ் வித் ஃபுல் கமிட்மெண்ட். அது டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எஸ், அதுக்கப்புறம் வி லுக்ட் அட் த டேட்டா, அனலைஸ் பண்ணோம், தரோவாக அனலைஸ் பண்ணோம். வாட் குட் ஹவ் ஹேப்பன், வாட் ஹஸ் ஹேப்பன்டுன்னு நிறைய டெலிமெட்ரி டேட்டா வி ஹவ் ரிட்ரீவ்டு டில் த லாஸ்ட் டெலிமெட்ரி லாஸ்ட் மொமெண்ட். ஸோ அந்த டேட்டா வச்சு நிறைய அனலைஸ் பண்ணோம். லைக் எங்கெல்லாம் வந்து ஃபால்ட் would have happened ன்னு தரோவாக அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட் பீரியட் we have spent solid period we have spent on this on the analysis and we have understood, very good understanding came. அதுக்கப்புறம் புது டீம் ஃபார்ம் பண்ணி அந்த வாட் எவர் வி புரிஞ்சது எல்லாமே என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமே அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் சந்திராயன் 3 மிஷனில் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். அடுத்து வந்து ஓவராலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். வாட் ஆர் ஆல் த பாசிபிள் ப்ராபபிள் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் அதை நம்மளே யோசிச்சு அதை வந்து எப்படி லேண்ட், ஏன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அட்டானமஸ் லேண்டிங் சீக்வன்ஸ். தெர் இஸ் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன். கம்ப்ளீட் அந்த நம்ம பார்த்த அந்த பவர் டிசென்ட் லேண்டிங் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி அட்டானமஸ். லேண்டர் ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு டிசைட் அண்ட் டேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட். இந்த லாஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல அதுதான் நடந்துச்சு. நிச்சயமா த்ரூஅவுட் கம்ப்ளீட் 30 கிலோமீட்டர் டு டச் டவுன் இட் இஸ் an autonomous landing sequence. There is no human intervention in that. So அதுக்கான இன்டெலிஜென்ஸ் யூ ஹேவ் டு பில்ட் இன் த லேண்டர். ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்ல முடியாது. வாட் எவர் டிஸ்பர்ஷன்ஸ் கேன் ஹேப்பன், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணணும் லேண்டரில். அதுக்கு வந்து நம்ம நிறைய யோசிச்சு நிறைய சிமுலேஷன்ஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை நம்மளே இன்ஜெக்ட் பண்ணி whether it is able to handle அதுக்கான algorithms build பண்ணி இதெல்லாம் தான் நம்மளோட strength. So in the last 4 years systematically we have planned this. First you understand what happened, then you strengthen. On paper you thoroughly build. Before even we start the actual hardware, you build the configuration of proper specifications and configuration proper. On paper you build it and then actually go for the hardwares. Then you test it thoroughly, you simulate it thoroughly. நிறைய சொல்லுவோம் ஆக்சுவலாக. There are 3 sigma errors, 6 sigma errors அப்படின்னு சொல்லுவோம். அதாவது how much of dispersions you can handle. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணி loaded more fuel to handle any contingencies. But fortunately அன்னைக்கு பார்த்தது வந்து it was a perfect textbook landing. We did not go into contingencies or dispersion cases. It was a very nominal landing. So that is by God's grace and it's an outcome of effort from the complete team. So that's a learning process அப்படிதான் C2 அப்படிங்கிறது. So but there is a two different emotions, right? So C2ல வந்து நம்ம கிட்ட இருந்த ஒரு எமோஷனுக்கும் C3 கிட்ட முடிக்கிறப்ப நமக்கு இருந்த எமோஷன்ஸும் வந்துட்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ஸோ அதை எப்படி எல்லாமே பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இங்கே பெரிய விஷயமா இருக்குது. அதையுமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், இதையுமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எது ரொம்ப டஃப்பாக இருந்தது, எது ரொம்ப ஈஸியாக இருந்தது, எதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டெஃபினெட்லி ஃபஸ்ட்டு சந்திராயன் 2 டைமில் அதை டைஜஸ்ட் பண்ணி ஓகே இதுதான் நடந்திருக்கு, திஸ் இஸ் த ஃபேக்ட்ன்றது வி ஹேவ் டு அக்செப்ட். And then after accepting that also takes some time. After accepting that, we have to work towards it. It is when we are doing something, trying something new, very challenging because it's very different. Landing on moon, on South Pole, it's a very challenging objective. So it's not like any other remote sensing satellite or any other communication satellite. We started off with a goal which is challenging, we know. But we put in our best efforts. Chandrayaan 2 time, we put in the best efforts. We tried our best. But finally we have to accept the fact what happened. At least we almost went near the landing site. There is a lot of learning from that. Whatever we learned, we take it forward to the next mission and then improve further on it. Okay.
So that's all even our seniors are there to guide us. We have a very good management to encourage us. This is what is required for the team. So a team will function well with very good support from management, from the government and the organization. ஓகே ஸோ இங்கேருந்து ஸ்டெப் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம போராட வீடு தான். ஸோ அங்கே இருக்கிற ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம இயங்க முடியும். வெதர் இட் இஸ் அ மேன் மேல் ஆர் ஃபீமேல், எல்லாத்துக்கும் அந்த சப்போர்ட் தேவைப்படுது. அண்ட் எஸ்பெஷலி ஃபீமேல் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நமக்கு. ஸோ அது எப்படி இருந்தது? அந்த வெற்றி வீட்டில் இருந்துட்டு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெற்றின்றது நம்ம இப்போ பார்த்தது, ஆனால் இட்ஸ் a long journey. It's quite a long journey. ஏன்னா Chandrayaan 2 onwards we are working with the same commitment. கண்டிப்பாக you rightly said, both for man and women family support is very important. ஏன்னா எல்லாருமே extended hours work பண்ணுறோம். அதில் definitely a small percentage or there is a percentage அதை மறக்க முடியாது யாராலும். ஏன்னா as a woman, as a mother, as a wife, somewhere that connect or the conscious will be there. Yes, with respect to home conscious இருக்கும், நம்மளுக்கு guilt ஆகும் sometimes. Yes, it's a mixed moments. Because every day is not the same. There are different days actually and lot of challenges. இந்த எமோஷன்ஸும் அந்த எமோஷன்ஸும் மிக்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவலி. இது அங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அங்கே இருந்தீங்க. பட் மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன். ஏன்னா இங்கேருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் வீட்டுக்கு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வென் யூ கோ ஹோம், our family looking at our face itself, they'll be able to find out whether your day was good or not. Something tough has happened. அங்கே தான் அவங்களோட சப்போர்ட் வருது. ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட், டெஃபினெட்லி மை ஹஸ்பண்ட் ஹஸ் பீன் மை ஸ்ட்ரென்த். பிகாஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும்னா husband support, family support. My daughter also, she has grown with this satellite actually. Okay. She's in her final year engineering now. Okay. So many moments I've missed in her growing up, her schooling, her college. There are many moments I've missed, but there is a family who's ready to support us. My sister has taken my role and supported her whenever required. Husband adhe mari, husband I can tell he was my mentor also. Like many challenging situations, he used to give me moral support, make me think in a different angle. When I think in a different angle, he'll give the right direction. No, it could have been maybe he should handle in a different way. He's been my mentor. That is from the family part. Coming to the team, we had an excellent team actually. I should tell about my team. And okay, before I forget, coming to family, my parents, my mother has been my, if I'm here it's because of my mother. ஏன்னா I come from a very normal family. Women were more into like teaching, or if at all they did a degree, going for teaching or banking job. Engineering, going out, staying in a hostel was not that much. But my mother gave me the courage and the support அவங்க கிட்ட இருந்தா கிடைச்சிச்சு. படிக்கணும், whatever you interested. Okay. So, my parents have been my support. என்ன சொன்னாங்க ஒரு 2 லைன்ஸ்ல? ஸோ இந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணியிருந்திருப்பீங்க, பேசியிருந்திருப்பீங்க, என்ன சொன்னாங்க? யூ மேட் இட் அம்மா அப்படின்னு அம்மா வீட்டில் எது சொல்லியிருப்பாங்க? they were all like எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் பார்த்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டுக்கு பெங்களூர். ஸோ என்னோட ஆல்மோஸ்ட் ஃபேமிலி சேட் டுகெதர் அண்ட் வாட்ச்டு. ஸோ வீடியோ கால் பண்ணால் அவங்க பேசுகிறதே கேட்கல ஆக்சுவலாக, அவ்வளோ சத்தம் இருக்குது பேக்ரவுண்டில். எவ்ரி ஒன் வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் my parents were almost so emotional in tears when it landed. So மறக்க முடியாத தருணங்கள் ஆக்சுவலாக. ஸோ உண்மையான நம்மளுக்கு அவங்களோட அந்த சந்தோஷம் தான் பெருசாக தெரியும். ஸோ நம்ம சாதிச்சிட்டோங்கிறத விட நம்ம ஏதோ அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. லைக் பேரண்ட்ஸ் ஆர் they are receiving all the appreciations from family, neighbors, friends. நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. they are so happy. This is for the whole team actually. That's what when I'm talking about the family, I should tell about my team. ஏன்னா this is possible. ஏன்னா it's a mammoth project. The scale of this project is very high actually. Hundreds of people, you have so many deputy project directors, so many project managers, system engineers working under them. It's a huge project with a big team. எல்லாருமே அந்த எஃபர்ட் போட்டதுனால தான் this is possible. What I told is applicable for every team member of the family. So everyone had the support from their own families. So it's an excellent teamwork. I can tell Chandrayaan 3 success is an example for an excellent teamwork actually, because without that it's not possible. நிச்சயமா. ஸோ இப்போ இந்த சந்திரயான் 3 வெற்றிங்கிறத தாண்டி
women in ISRO or women in science அப்படிங்கிறத பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கும். as I said, நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஸோ மங்கள்யானுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சந்திரயானில் வந்து நாங்கள் நிறைய விமனுடைய ஃபோட்டோலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. விமன் இன் சாரி, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்க்க முடிஞ்சிச்சு. we are very happy to see that. ஸோ என்ன மாதிரியான challenges you faced, அதாவது இந்த இஸ்ரோலையாக இருக்கட்டும் இல்லை இந்த ப்ராஜெக்ட்லையாக இருக்கட்டும், ஸோ அதை எப்படி கடந்து வந்தீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஸோ தட் ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன் திங் இஸ் இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will not even realize நம்மள ஜெண்டரே ஞாபகம் வராது. when it comes to professional front you will not realize that I am a woman or he's a man. அந்த ஒரு thought process இருக்காது. that's how ISRO works. That is, I feel, is the biggest advantage for women working. And I heard it with everybody. எல்லாருமே இத தான் சொல்றாங்க. அது மாதிரி ஒரு இதே கிடையாது அப்படினு சொல்றாங்க. I'm very happy to hear. You will not feel it. அந்த thought வராது actually. ஏனா ஒரு if you see some 50 people will be there. On that moment maybe I am only sitting there in that review or a meeting. We have a great number of women in our team. I am just telling. So அந்த thought அந்த ஒரு எண்ணமே வராது உங்களுக்கு. அது யாராவது சொன்னாதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். I'm a woman sitting with so many. எங்களை மாதிரி ஆள் யாராவது வந்து சொன்னதே ஞாபகம் இல்லை. I mean what I say actually. ஏன்னா that's how ISRO works. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதித்யா ப்ராஜெக்ட் டைரக்டர் இஸ் a woman. Like in our team there are so many deputy project directors women, project managers are women, like many on the lead role women are there. I think this environment is what plays a main role. Okay, so the challenge you faced, அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்காது, இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? நாங்கள் பண்ண டெஸ்ட் ஆக்சுவலாக ஸ்பெஷல் டெஸ்ட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து லேண்டரில் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்த எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு திஸ் லேண்டர் இஸ் கோயிங் டு ஆப்ரேட் இன் அ டிஃப்ரெண்ட் மூன் என்விரான்மெண்ட். வெலாசிட்டிஸ் அட் கிரேட்டர் வெலாசிட்டிஸ் ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து டச் டவுன் வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு ஆப்ரேட். இந்த நிறைய நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இப்போ நாங்கள் கான்செப்டுவலைஸ் பண்ண டெஸ்ட் ஆக்சுவலி லைக் வி ஹேட் இன்டகிரேட்டட் கோல்ட் டெஸ்ட், இன்டகிரேட்டட் ஹாட் டெஸ்ட், ட்ராப் டெஸ்ட். இது எல்லாமே வந்து லைக் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சென்சர்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி சென்சர்ஸ், இதெல்லாம் பண்ணணுன்னா வந்து நிறைய ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ இந்த டெஸ்ட்லாம் கான்செப்டுவலைஸ் பண்ணி டீம் ஃபுல்லாக அங்கே போய் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பிளானிங் இன்வால்வ்டு. ஸோ அதை வெல் பிளான்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன் ஃபீல்ட் லைக் மந்த்ஸ் டுகெதர் வி ஹவ் ஒர்க்ட். இந்த பண்ண எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலாக இந்த சந்திரயான் லேண்டரோட சக்ஸஸ்க்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் நம்ம பண்ண இந்த டெஸ்ட் எல்லாமே இட் ஹஸ் கிவன் த பிக்கெஸ்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஆல் தீஸ் டெஸ்ட் வேர் வெரி சேலஞ்சிங். அட் த சேம் டைம் ஒரு பெரிய டீம் வி ஆர் ஹேண்ட்லிங் அண்ட் நிறைய சைமல்டேனியஸாக வி ஹேவ் டு ஒர்க். ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் வில் பி ஹேப்பனிங். டெஸ்ட் நடந்துகிட்ருக்கோம், இங்கே க்ளீன் ரூமில் ஆக்சுவல் ஃப்ளைட் சிஸ்டம்ஸ் வில் பி கெட்டிங் ரெடி. ஸோ இந்த மாதிரி பேரலல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஆஸ் அ டீம் ப்ராஜெக்ட் டைரக்டர் இஸ் தேர், மை செல்ஃப், டிப்யூட்டி ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆல் புட் டுகெதர் we have to concurrently think and do multitasking. So all these are, schedule is also important. So quality, schedule, the overall realization and ensuring that all specifications are met. இது வந்து ஒரு மாதிரி you have to plan it and execute it properly. So all this and we have to review process, that is another big strength. ஏன்னா வந்து we have very good senior experts available. சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ரிவ்யூ, வி ஹேவ் டு கெட் இட் ரிவ்யூட், கெட் நெசசரி கிளியரன்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து வி ஹேவ் டு பிளான் ப்ராப்பர்லி அண்ட் எக்ஸிக்யூட் இட். அண்ட் இதெல்லாமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இந்த பண்ணும்போதும் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு லேண்டர் ஈக்குவலண்ட் எடுத்துகிட்டு ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போய் வி ஹவ் டெஸ்டட் இட். இன்டகிரேட்டட் கோல் டெஸ்ட் வி டிட் இட் ஆன் அன் ஹெலிகாப்டர். We are interfacing with military team. அங்கே நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எவ்ரிதிங் லைக் அர்லி டெஸ்ட்டே வந்து மார்னிங் நடக்கும். ஏன்னா அந்த லேண்டிங் ஆனது வந்து இட்ஸ் டான் ஃபார் த மூன் கண்டிஷன். அதே மாதிரி சன் இலுமினேஷன் கண்டிஷனில் we have to test. அப்படி பண்ணணுன்னா the whole preparation will be happening overnight. So everything is it involves lot of planning. அதை எக்ஸிக்யூட் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ how much ever you plan, if some small things are happening, you have to handle that. Take proper decisions. இதெல்லாம் ஆக்சுவலி இதை கேட்கும் போதே எங்களுக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லணும். நாங்கள் வந்துட்டு
நிறைய விஷயங்கள் இந்த சந்திரயான் 3 பற்றி நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்கிறப்ப கேள்விப்பட்டது என்னன்னா வீட்டுக்கே போகாமல் சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் கிட்ட சில நேரங்கள் பேச ஸ்ரீகாந்த் சார் சொன்னார் இந்த போஸ்ட் 2 days ப்ரீ 2 days வந்துட்டு டே அண்ட் நைட் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து இங்கே ஒர்க் பண்ணீங்க த்ரூ அவுட் திஸ் ப்ராஜெக்ட் எப்படி போச்சு? டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டி. யூ கேனாட் டெல் தட் எல்லா நாளும் அப்படி இருந்தோம் கிடையாது. ஆனால் தேர் ஆர் சம் கிரிட்டிக்கல் ஃபேஸஸ். இப்போது இந்த 43 days இங்கே கண்ட்ரோல் சென்டரில் இருக்கும்போது எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேட்டலைட் இஸ் இன் த ஆர்பிட். ஸோ வி ஹேவ் டு ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல்லி. So every operation should be like well planned and executed after thorough reviews. You know, after launching it, you cannot afford to miss any critical event. So in the time lala, we don't think about time. You know, work, whatever work demands, we are ready to give. But this is not always. Adukaprom eppo we can take rest definitely. So எவ்வளோ ஒரு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண நாள் இவ்வளோ நேரம் நான் இருந்த வீட்டுக்கே போகலன்னு ஏதாவது ஒரு நாள் இருந்திருக்கும்ல, அது மாதிரி லாங்கஸ்ட் டே? அந்த மாதிரி ஓவர் நைட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். லேண்டிங் முடிச்சதுமே ரோவர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சு நாங்கள் 2 days அப்புறம் தான் வீட்டுக்கே போனோம். ஸோ இமீடியட்லி யூ நாட் கான் பேக் பிகாஸ் வி வாண்டட் டு கம்ப்ளீட் ஆல் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணும்போதும் அப்படி தான். ஆக்சுவலாக இட் வில் பி ஓவர் நைட். அப்போ வந்து கேம்பெயின் வில் பி அங்கேயே தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் லைக் ஸ்ரீஹரிகோட்டாவில் மந்த்ஸ் இருந்தோம். அப்புறம் சித்ரதுர்காவில் நடக்கும் இந்த ஹெலிகாப்டர் டெஸ்ட்டு, அங்கேயும் நிறைய போய் தங்கி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு கேம்பெயின் மோடில் நடக்கும். ரொம்ப ஃபோக்கஸ்டாக வி ஹேவ் டு ஒர்க். அது ஃபைனலாக வந்துட்டு இப்போ பிஎம் அவங்க வந்தப்போ கூட இந்த உமன் பவர் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். அண்ட் சிவசக்தி அப்படின்னு சொல்லி பேரை கூட வச்சுருக்காங்க. ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர் இந்த உமன் பவர் பற்றி அங்கே பேசுனதாக இருக்கட்டும், அந்த நேம் சிவசக்தி அப்படின்னு 2 பேரோடதும் இருக்குது அங்கே அப்படிங்கிறப்ப ஹவு ஹாப்பி யூ ஆர் டு ஹியர் தட்? இட்ஸ் அ நைஸ் நேம் காயின்ட். ஏன்னா வந்து அழகாக சொல்லியிருக்காரு லைக் மேன் அண்ட் உமன் டுகெதர் கேன் டூ வண்டர்ஸ். ஸோ தட் வே இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் விமென் அண்ட் மென் கான்ட்ரிபியூஷன் இஸ் தேர். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் தட் கான்ட்ரிபியூஷன். So it signifies this is what I feel like. Together we can do great things, hand in hand, irrespective of gender. So just bring out the best from us and men. See, biologically we may be different. It's not about the physical strengths. Yes. There is something more. There is a cerebral capacity which is there. Actually, so that should be tapped actually. So both together can do very good work. Okay. So அது உங்களுக்கு it's a good that I feel that name should be taken in that way, which signifies the contribution of men and women for this project. நான் அது குறிப்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்திய பெண் விஞ்ஞானிகளிடமிருந்து இஸ்ரோ என்ன எதிர்பார்க்குது, ஆனால் இந்தியா என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம விமன் இன் சயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்துட்டு த ஃபியூச்சர் ஆஃப் விமன் இன் சயின்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் இந்தியா அண்ட் எஸ்பெஷலி ஃபார் இஸ்ரோ என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு விமன்கள்கிட்டையும் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். சி மேபி சிட்டி ஸ்கூல் கேர்ள்ஸ் மேபி மோர் அவேர். இந்த அவேர்னஸ் வரைக்கும் இந்த அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகணும். அது கிராமமாக இருக்கலாம், டு த இன்னர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆல் கேர்ள் சைல்ட் ஷுட் பி கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது அதுவும் அவங்கள போய் சேரணுன்றது என்னோட எண்ணம். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும். அந்த நம்பர் ஆஃப் விமென் கம்மிங் இன் டு ஸ்பேஸ் ஆர் டிஃபென்ஸ் ஆர் எனி ஆர்கனைசேஷன் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகணும். இன்னும் ஹை லெவலுக்கு போகணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். லைக் ஹவு மை மதர் சப்போர்ட்டட், லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் டு சப்போர்ட், எவ்ரி ஃபேமிலி ஷுட் கிவ் த சப்போர்ட். அப்போ தான் வந்து அவங்களால வர முடியும். அந்த சப்போர்ட் இல்லாட்டி அவங்க மேலே வர்றது வந்து தடைக்கல் இருக்கக்கூடாது. தடைக்கல் இல்லாத ஒரு இந்தியா வரணும், உருவாகணும். இப்போவே நிறைய நடக்குது, அது மேலும் மேலும் பெருகணும். ஆக்சுவலாக irrespective of city or town or village, every girl child should get the opportunity and come up. நிச்சயமா. ஸோ இது நிறைய பேர் உங்களை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது போய் சேருங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கேள்வி கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ. உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ. நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. தேங்க்யூ. ப்ளஷர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மகளிர் பயன்பெற மாதந்தோறும் 1000 ரூபாய். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை.